ஸ்டார்ட் ஆக போகுது. ஃபர்ஸ்ட் ஆக்ஷன்ல ஆன பிளேயர் 1000 கோடி கொள்ளடிச்ச லக்கி பாலாஜி. அவரது ஸ்டார்டிங் பிரைஸ் 5 ரூபாய். 10 ரூபாய், 5 ரூபாய், 20 ரூபாய், 30 ரூபாய். டேய், எலெக்ஷன் வருது, திமுக ஓட்டு போட்டா காசு கொடுக்குறேன். காசு வேணா வாங்கிக்கிறேன், ஓட்டெல்லாம் போட முடியாது. அப்படியா? அது ஒண்ணும் இல்ல. இல்ல ஏ குலகார பையன் அவனே, உன்னைய பத்தி நான் கூட என்ன நம்ப நினைச்சிருந்தேன். நீ மட்டும் சீப்பாளா இருந்திருக்க. வீட்டுக்காரர் என்னமா பண்றாரு? விளக்குமாறு பின்றாரு. என்னுடைய இனிய சகோதரர், அருமை சகோதரர், பாசமிகு சகோதரர், ஆற்றல் மிகு சகோதரர், செயல் வீரர் செந்தில் பாலாஜி மாவட்டத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டுல வச்சிருக்கிறாரு. கட்டுப்பாடுனா கொள்ளையடிக்கிறதுல, ஊழல் செய்யறதுல, லஞ்சம் வாங்குறதுல. இந்த லட்சணத்துல இப்போது வெளிநாட்டுக்கு எதற்கு முதலீடு? தமிழ்நாட்டு மக்களுடைய முன்னேற்றத்திற்கு முதலீடா அல்லது உங்களுடைய முதலீட்டை அதிகமாக்குவதற்காக நீங்க வெளிநாடு போறீங்களா? டாடி, கலாநிதி மாமன் தயாநிதி மாமன் நம்ம குடும்பத்தை கழிவுகளில் விட்டுறாங்களே, ஏன் தெரியுதா? தயாநிதிக்கு அரசியல ஜொலிக்க முடியறேன்னு கவலை. கலாநிதிக்கு நம்மளோட ரெட் ஜெயண்ட்டும் டான் பிக்சர்ஸும் வந்ததால சன் பிக்சர்ஸ் மவுசு குறைஞ்சிருச்சுன்னு கவலை. அது மட்டும் இல்ல, இன்ப நிதிக்கு பதவியை கொடுத்து நம்ம திருட்டு கும்பல்ல சேர்த்து எக்ஸ்ட்ரா டைம் போட்டு கொள்ளையடிக்க போறமே, அதை பத்தியும் போன பேசிட்டு இருக்கானுங்க. 15 வருஷம் வைடம் வந்திருக்கேன். இவர் படிச்சுக்கிட்டே தான் இருக்காரு. இன்னைக்குதான் உத்து பார்த்தா என்னடா படிச்சுக்கிட்டே இருக்காரு, வேலைக்கு எப்ப போவேன்னு பார்த்தா படிக்க வேலைங்க. ஆப்போசிட்ல இருக்கிற அக்காவை தான் பார்த்துட்டு கல்வித்துறையில கொள்ளையடிக்கிறது ஒரு பெரிய மேட்டரா? ஒரே மாசத்துல ஒவ்வொரு தொகுதியிலையும் 10 கோடி ரூபாய் கொள்ளையடிக்கிறோம் பாக்குறியா? ஏன் நாங்க கொள்ளையடிக்க மாட்டோமா? டாஸ்மாக்ல அந்த 1000 கோடி சினிமால போட்டு கருப்பு பணத்தை வெள்ள பணமா நான் மாத்தி கட்டவா? ஒரு மாசத்துக்கு 10,000 கோடி கொள்ளையடிப்பேன். ஏன்னு கேட்கறவன் தூக்கி போட்டு மிதிப்பேன். கொள்ளையடிக்கிறதுல உனக்கு எனக்கு போட்டி வச்சு போமா? நான் ரெடி. ஆமா, ஃபர்ஸ்ட் ஏடிஎம்கேல இருந்தீங்க, அப்புறம் டிஎம்கே, காங்கிரஸ், அப்புறம் பிஜேபி, அப்புறம் மறுபடியும் இப்ப டிஎம்கேங்களா? ஆமா. இதுக்கு பேர் என்ன தெரியுமாங்கய்யா? அவசாரி. அந்த கலைஞரின் மகனாக இருக்கக்கூடிய நான் சொல்லுகிறேன். முடிவு பண்ணிட்டீங்களா? யாருக்கு ஓட்டு போட போறீங்க? குடும்ப அரசியல்ங்கிற பேர்ல நாட்டையே குழி தோண்டி புதைச்சாங்களே, அவங்களுக்கா? உண்மையிலே நான் ஜோக்கர் தான். உங்களிடமிருந்தே உங்களுக்காக வந்தவர்கள். நான் 5 வயசுல இருந்து இந்த களத்துல இருக்கேன். 5ஆவது படிக்கும்போது இளையான்குடி கடத்தருவுல இருந்து கம்யூனிஸ்ட் கட்சி கொடியை பிடிச்சுக்கிட்டு சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு விவசாயி போராட்டத்துல பேரணிக்கு போகும்போது சின்ன பையனா